சொல் வளமை இருக்கு பாருங்க, அது மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. நான் எல்லாரும் சொல்றாங்க தமிழ் ரொம்ப பெருசா வச்சு பண்ணிட்டாங்க. இப்ப மகப்பேறு மருத்துவமனை அவ்வளவு பெருசாலாம் வைக்கல, வேண்டவே வேண்டாம். தமிழ் மாதிரி ரொம்ப எளிமையாக ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய மொழி உலகத்தில் வேற எந்த மொழியும் இல்லை. தமிழ் மட்டும்தான் அந்த பக்குவம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ சமைப்பான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அவர் இருக்காரு, சமைப்பான் அப்படின்னு சொல்றேன். எத்தனை சொல்லுங்க இது சமைப்பான்? நீங்க சந்தேகப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை தூய தமிழ் கிளாஸ் ஒருவேளை நாத்திர இருந்து கூட்டு உட்கார வச்சுட்டாங்களோ அப்படி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சமைப்பான் அப்படின்னு. இப்போ பாருங்களேன், இந்த ஒரு சொல் எனக்கு 3 விஷயத்தை சொல்லிடுச்சு. அவன் என்ன வேலை செய்யறான்? சமைத்தல், verb, work. ரெண்டாவது, அது ஆனா பெண்ணா என்கிற பாலினத்தை சொல்லுகிறது. யாரு? ஆண். அடுத்து, அவன் சமைச்சிட்டானா, சமைக்க போறானா, சமைச்சிட்டே இருக்கானா. 3 அந்த இறந்த காலங்கள், நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் எந்த காலத்தை சொல்லுது? சமைப்பான். பாருங்க, தமிழ் எவ்வளவு செழுமையானதுக்குன்னு சொல்ல வரேன். தமிழ் மட்டும் இல்ல, இந்திய துணைக்கண்ட மொழிகளுக்கே இருக்கிற சிறப்பு தமிழுக்கு கொஞ்சம் அதிக சிறப்பு. நல்லா பாருங்க, சமைப்பான் என்கிற ஒரு சொல் அது என்ன வேலை என்கிற வேர்பை சொல்லுது, அது என்ன ஜெண்டர் என்கிற பாலினத்தை சொல்லுகிறது, அது எந்த டென்ஸ் என்கிற காலத்தையும் சொல்லுகிறது. இப்ப இதே ஒரு சொல்லை நான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல தெரியுமா? he will cook. எனக்கு எத்தனை சொல் தேவைப்பட்டுச்சு? ஏன்னா அவன் சொல்றதுக்கு எனக்கு he வேணும், அது எதிர்காலம்னு சொல்றதுக்கு will வேணும், அவன் வேலையை சொல்றதுக்கு குக் வேணும். இப்ப சொல்லுங்க, தமிழை விட எளிமையான ஒரு மொழி வேணுமா? he will cook என்று சொல்லக்கூடிய 3 சொற்களை சுருக்கி சமைப்பான் என்று ஒரு சொல்லிலே கொடுக்க முடியும் என்றால் அதுதான் தமிழினுடைய எளிமை. இந்த எளிமை எந்த அளவுக்குன்னா, சில பேர் தமிழை ரொம்ப இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு போட்டு ரொம்ப இது பண்ணோம். எங்க தென்கட்சி ஐயா ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார், ஒரு வேடிக்கையா சொல்லுவார். நீங்க நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் உபய வேதாந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வேலை செஞ்சிருந்தா குப்பன்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்லி இதை போய் சொல்லிட்டு வாப்பான்னு சொன்னார். யாருக்கிட்ட? ஸ்ரீபெரும்புதூர்ல திருவேங்கடாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் பார்த்து, திருக்குடந்தை, அதான் கும்பகோணம் இருக்குல்ல, திருக்குடந்தையிலிருந்து இங்க நாராயண ஐயங்கார்னு ஒருத்தர் வந்திருக்காரு சுவாமிகள். அவரு திருக்கோயிலுக்கு திருத்துழாய் எடுத்துட்டு வரணும்னு திருக்குளத்துல இறங்கும் போது திருப்பாசி வழுக்கி திருவடி தவறி விழுந்துட்டாருன்னு போய் சொல்லிட்டு வானார். எல்லாமே நல்ல தூய தமிழ் சொல் தான், ஒன்றும் குறைய கிடையாது. இவன் அப்படியே அமைதியாக நின்று இருந்தான் பாருங்க. குப்பை சொன்ன, நான் இன்னொரு வாட்டி வேணா சொல்லவா அப்படின்னார். சொல்லுங்க சாமினார். நல்லா கேட்டுக்கப்பா, நம்ம திருப்பெரும்புதூர்ல இருந்து திருவேங்கடாச்சாரி கிட்ட போய் சொல்லு, திருக்குடந்தையிலிருந்து நம்ம ஊருக்கு நாராயண ஐயங்கார் வந்திருக்கிறாரு. அந்த நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயிலுக்கு திருத்துழா எடுத்துட்டு வரும்போது திருக்குளத்துல இறங்கச்ச திருக்குளத்து திருப்படி தவறி திருவடி தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லுனார். சரிங்க சாமின்ட்டு கிளம்பலாம். டே நில்லு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. எங்க ஒரு முறை எனக்கு சொல்லு. கும்பகோணத்தான் சாமி குட்டையில விழுந்தான், அவ்வளவுதானே அப்படின்னா. சரி நினைச்சு பாருங்க, அவர் அவ்வளவு என்ன தமிழ்ல சொன்னாரோ அதை விட ரொம்ப எளிமையானது. கும்பகோணத்தான் சாமி குட்டையில விழுந்தான், முடிஞ்சு போச்சு. அதான் ஐன்ஸ்டீன் சொல்லுவாரு, எதை ஒன்றை உங்களால் மிக சுலபமாக எளிமையாக சொல்ல முடியவில்லையோ அது இன்னும் உங்களுக்கே புரியவில்லை என்ற அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. எதை உங்களால் எளிமையாக சுருக்கமாக சொல்ல முடியவில்லையோ அது உங்களுக்கே புரியவில்லை என்ற அர்த்தம். இப்ப தமிழினுடைய அழகு, அது எவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமோனாலும் அவ்வளவு சுருக்கமாக சொல்லக்கூடிய பக்குவம் இந்த தமிழுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, பயன்பாட்டில் வரக்கூடிய அடுத்த சிக்கல் என்னன்னா, புதிய சொற்களை உருவாக்குவது. இப்ப நான் சொன்ன பாருங்க, நம்ம எடுத்துக்கிறது ஒண்ணு, அது எது நிக்குது காலத்துலங்கிறது செகண்டரி. உருவாக்குறது, இந்த புதிய சொல்ல உருவாக்குறது யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல ஒன்று வருது, இது படவரி, இது வலையொலி, இது பயங்கரமா பேர் வருது. அதை மனப்பாடம் பண்றதுக்கே நம்ம உட்காந்து பயங்கரமா மனப்பாடம் பண்ணி அப்புறம் மறந்துடும். இது இன்ஸ்டாகிராமுக்கு இதுவா இல்லை அதுக்கு படவரியா, அப்ப வேணாம் இன்ஸ்டாகிராமே வச்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிடும். ஏன்? இந்த மொழியாக்கம் செய்வது. நான் சொல்லவா, மொழியாக்கம் எந்த அளவிற்கு சிறப்பாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த சொல் காலம் கடந்தும் தமிழிலே நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு சில்லின்னு ஒன்று இருக்கு, அது என்னங்க தமிழ்ல? மிளகாய். மிளகாய் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. நீங்க சங்க காலத்துக்கு டைம் மிஷின்ல போய் போனீங்கன்னா சில்லி சாஸ் எல்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்காது. ஏன்? அப்ப மிளகாயே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப காரத்துக்கு என்னங்க பண்ணோம்னா, கவலையே வேண்டாம், நம்ம கிட்ட மிளகு இருந்துச்சு.
முதல்ல வெளியில இருந்து உள்ள வருதுங்க, அது இறக்குமதி ஆகுது, சந்தைக்குள்ள எடுத்துட்டு வர போறாங்க. அந்த காலத்து தமிழர்கள் எல்லாம் மானம் நிறைந்தவர்கள். சந்தைக்கு வருவதற்கு முன்னால் அதை தமிழ் படுத்தித்தான் சந்தைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழையே சந்தைப்படுத்துகிறார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம். அன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் சந்தைக்கு வருகிற போதே தமிழ் படுத்தினார்கள். என்ன வந்திருக்கு, சில்லியா இது பேர், அப்படியா, இது என்ன செய்யும், காரமா இருக்குமா சாப்பாட்டுல போட்டா. யோசிச்சாங்க, நம்ம சாப்பாட்டுல எதை காரமா சேர்க்கிறோம், மிளகை சேர்க்கிறோம், மிளகை போலவே காரம் தரும் காய் என்பதால் இதற்கு மிளகாய் என்று பெயர் சூட்டுங்கள் சொன்னாங்க. மிளகாய் ரொம்ப 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 எளிமையாக மொழியாக்கம். ஆனா இன்னைக்கு பாருங்க, லட்டுக்கு தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், லட்டுக்கு ஏன் தமிழ்ல பேர் வைக்கிறீங்க? லட்டு லட்டாவே இருந்துட்டு போட்டுமே, அது தமிழுக்கு ஒரு பேர், கோலினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன சொல்லுக்குள்ள அவங்களுடைய அத்தனை அறிவியை கொட்டி வச்சிருக்காங்க. என்ன, அது கோலமாக இருக்கிறது, அது இனிப்பாக இருக்கிறது, இவ்வளவும் நாங்கள் ஒரு சொல்லிலே கொண்டு வந்து விட்டோம், கோலினி அப்படிங்கிறாங்க. கேட்கறதுக்கு ஏதோ பொண்ணு பேர் மாதிரியே இருக்கே தவிர லட்டு பேர் மாதிரியே இல்லை அது. அப்ப என்ன, மொழியாக்கம். நான் சொல்றேன் பாருங்க, மொழியாக்கத்துக்கு என்ன நமக்கு சில பேர் உதாரணங்களாக இருந்தார்கள். அதில் முதலாவது மகாகவி பாரதியார். மகாகவி பாரதி மாதிரிங்க தமிழறிஞர் என்ன மாதிரியான ஒரு ஆள். இன்னைக்கு அதுவும் நிறைய பேர் அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். மகாத்மா காந்தி கேள்வி கேட்குறப்பெல்லாம் பெரிய நம்மளுடைய பெரியாரை கேள்வி கேட்க எல்லாருமே கேள்வி கேட்க. ஏன்னா நம்ம அவ்வளோ அறிவாயிட்டோம் நான் சொல்றோம், அவ்வளோதான். பாரதி பாருங்க, உங்களுக்கு தெரியும், பாரதி தான் தமிழை பற்றி ஒரு வார்த்தை சொன்னான், தமிழ் இனி மெல்லச்சாகும்னு சொன்னது யாரு? ஆனால் அப்படி சொல்லலை பாரதி. நம்மால் அந்த பாதி சிலபஸை படிச்சுட்டு பாரதி மெல்ல தமிழ் இனி சாகும், மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான்னு சொல்லார். எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்டா தமிழ் சாகும்னு. கூடாது, சென்றிடுவீர் எட்டு திக்கும் ஆர்டர் போடுறாரு, போ இதெல்லாம் போய் செய், தமிழ் சாக. ஆனா பாரதி மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அந்த வருடத்திலே தேர்ந்து சொன்னார் என்னன்னு, தமிழ் மொழிக்கு ஒரு அழிவென்றால் வடமொழியில, அப்பெல்லாம் வடமொழி சொல்லிருக்கலாமே, அவர் அதெல்லாம் சொல்லல, ரொம்ப தெளிவா பாடினார். என்ன பண்ணார் பாருங்க, புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அதை சொல்லும் திறமும் தமிழுக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான். அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொற்கள் இல்லைன்னா தமிழ் செத்து போயிடும். ஆனா தமிழ் சாகல, சொற்களை எடுத்துட்டு வந்துச்சு. டிவி வந்தது, நாங்க டிவி கண்டுபிடிக்கல, பரவாயில்ல, தொலைக்காட்சின்னு பேரை கண்டுபிடிக்கிறோம். ரேடியோ வந்தது, நாங்க ரேடியோ கண்டுபிடிக்கல, ஆனா வானொலின்னு தமிழ்ல பேர் வைக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு சிறப்புங்க, தமிழன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட கண்டுபிடிப்பதற்கெல்லாம் தன் மொழியிலே பேரை வைப்பதை போல வேற ஒருவர் வேறு யாரும் செய்ததில்லை. அதையாவது அழகா அதுவே பெருமை தான், அதையாவது செஞ்சுமே சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்க இன்னும் சில இடங்கள்லாம் நம்ம இந்திய மொழிகளே போங்க, டிவி தான், ரேடியோ தான், நமக்கு மட்டும்தான் அது ஒவ்வொன்றும் தமிழ் படித்து வைத்திருக்கிறோம். இது தமிழை தவிர வேற எதுக்கும் இல்லை. பாரதி சொல்லுகிறான், பயப்படுறான், டெக்னாலஜி வளருதுரா, அந்த வார்த்தையை பாருங்க, பஞ்சபூத செயல்களின் நுட்பம் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு வாட்டர்ல ஒரு டெக்னாலஜி வருது, ஸ்கைல ஒரு டெக்னாலஜி வளருது, இதுக்கெல்லாம் தமிழ்ல மொழி இல்லையடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, பாரதி தான் அந்த வருத்தத்துக்கு ஈடா சொற்களையும் தமிழில் கொடுத்தார். ரெவல்யூஷன் என்று ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது, தெரியல, அதுக்கு என்னங்க தமிழ்ல யார் அந்த சொல் கொடுத்தது தெரியுமா? மகாகவி பாரதி. மகாகவி பாரதிக்கு முன்னால் வரைக்கும் ரெவல்யூஷன் என்கிறதுக்கு தமிழ்ல சொல் இல்லை. ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனா இதுதான் ரெவல்யூஷனுக்கான சொல் என்று நமக்கு தெரியவில்லை. நான் சொல்லுவேன், இல்ல ரெவல்யூஷன் சொல்லே தமிழ்ல இருந்திருக்காது. சங்க காலத்திலே, சங்க இலக்கியங்களிலே ரெவல்யூஷன் என்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழிலே சொல் இருந்திருக்காது. ஏனென்றால் புரட்சி செய்வதற்கான தேவையே இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்த தமிழினத்திற்கு புரட்சியே தேவையில்லாமல் இருந்திருக்கும். அதனால் அந்த சொல்லே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா பின்னாடி பாரதி வருகிறான், ரெவல்யூஷன் என்று ஒரு சொல்லை பார்க்கிறான், தமிழில் அந்த சொல் இல்லையே. இப்பதான் பாரதி முதல்ல தமிழ் வரலாற்றிலேயே முதலாக அந்த சொல்லை பாரதி பயன்படுத்துகிறார். எவ்வளவு அழகா எழுதுறா பாருங்க. ரஷ்ய புரட்சி, ரஷ்யா ஜெயிச்சிருச்சு, அதை எழுதுறார் என்னன்னு, ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று அந்த சொல்லை முதலில் தமிழிலே பாரதி கொடுக்கிறார். அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்பா புரட்சின்னு பேர் வச்ச, ரெவல்யூஷன் எங்க கிட்ட கொடுத்தா நாங்க கொட்டை வடி மாதிரி நல்ல பேரா கொடுத்துருப்போமே, நீ ஏன்பா புரட்சின்னு வச்சேன்னு கேளுங்களேன். பாரதி ரொம்ப அழகா சொன்னான், என்ன எது ரெவல்யூஷன் தெரியுமா, ஒன்று எது இருந்து ஆதிக்கம் செய்கிறதோ அதை எது புரட்டி போடுகிறதோ அதுதான் ரெவல்யூஷன் என்றால் புரட்டி போடுவது புரட்சி என்று பேர் வைத்தான். அந்த மொழியாக்கத்தினுடைய ஆழத்தை இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம். இது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல், தமிழிலே இருக்கக்கூடிய சொற்களினுடைய ஆழம் நமக்கு தெரியவில்லை. நம்ம குழந்தைங்க குட்டி குழந்தை கூப்பிடுங்க, அந்த குழந்தைங்களுக்கு மனம்னா
ஏதாவது ஒன்று தான் ஞாபகம் தெரியும், ஸ்மெல், மனம் தெரியாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கிற ஆழம். அதுக்கு ஒரு உதாரணம், பாரதியே ஒரு பாட்டு எழுதினார், பாஞ்சாலி சபதம். அப்போ ஒரு வரி எழுதுறார், திரௌபதியை தர தரன்னு இழுத்துட்டு போறார். யார் இழுத்துட்டு போனா தெரியுமா? துச்சாதனன் இழுத்துட்டு போறார். அப்போ பாரதி பாடுகிறான் என்னன்னு, வீரமிலா நாய்கள். யாரு? சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்க இப்பயும் சரி தமிழ் சினிமாவில் என்ன நடக்குதோ அதுதான் அப்பயும் நடந்துச்சு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தள்ளி நின்று கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா, இதை தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா அப்படி இதே தான் சொல்ல தவிர யாரும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போறது இல்லை, முன்னாடி வரமாட்டாங்க. அது நமக்குன்னு இருக்கிறது. பாரதி பார்த்தான், ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சான், வீரமிலா நாய்கள். ஏன் நீங்க நாயை பார்த்துருக்கீங்களா? குலைச்சிட்டே இருக்குமே தவிர கிட்ட வந்து கடிக்காது. பாரதிக்கு அவ்வளவு கோபம். வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினர் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ. இது ஏதனோடனே சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க. பெட்டை புலம்பல்னு எப்படி பாரதி எழுதலாம்? பெண்களை உயர்த்தி சொன்னா பாரதி, அப்படித்தானுங்களே? பெண்களை பாரதி மாதிரி ஒருத்தர் உயர்த்தி சொல்லிருக்க முடியுமா? ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு பாடின பாரதி பெட்டை புலம்பல்னு எழுதுறா. இப்போ உங்களுக்கு கோவம் வரணுமா இல்லையா? ஆனால் பொம்பளை மாதிரி அழுறாங்கன்னு எப்படி நீ எழுதுவ? அப்போ நாங்கள் எங்கள் அழுகன்றது அவ்வளோ உங்களுக்கு இலக்காரமாக இருக்கா அப்படின்னு பாரதியை கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுதுன்னா, தமிழுடைய சொல்லினுடைய ஆழம் தெரியாதவர்களாக நாம் மாறி போகிறோம். ஏன்? தமிழிலே பெட்டை என்பது பெண் என்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, வீரம் இல்லாதவர்கள். வேற என்ன இருக்கு பெட்டை என்பதற்கு அர்த்தம்? சரி, இது எங்க தெரிஞ்சுக்க முடியுது தெரியுமா? என்ன சொல்றாரு அவர்? சொல்லியிருக்காருங்க, பட் நாங்கள் அதை பத்தி கேட்டுக்கலீங்களா? சரி, சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுதான் நமக்கு எப்பவுமே நல்லா ஞாபகம் இருக்கும், 5 நிமிஷம் நேரம் ஞாபகம் இருக்கும், கேட்கும் போது மறந்து போயிடும். அது என்ன பண்றது? சரி, தொல்காப்பியெல்லாம் போக வேண்டாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சுந்தரர் தெரியல உங்களுக்கு? சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. அந்த பாட்டில் அந்த வரி ரொம்ப அழகா கொண்டு வந்து சேர்க்கிறாரு. பெட்டன் ஆகிலும் திருவடி பிழையேன். இப்போ அங்கே என்ன அர்த்தம்? நான் பொம்பளையா இருந்தாலும் உன்னை வணங்க நான் விட மாட்டேன்னு அர்த்தமா? இங்க பெட்டன் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பொய்யாவே உன்னை கும்பிட்டா கூட உன்னை கும்பிடாம நான் இருக்க மாட்டேன் பாங்கிறார். இப்போ பெட்டைனா என்னங்க? பொய். பெட்டை புலம்பல் துணையாமோ? சும்மா உள்ள போய் என்னன்னு கேட்காம நீ பொய்யா நின்று அழுதுட்டு இருந்தா அதெல்லாம் ஒரு இணையான்னு கேட்டாங்க. பெட்டை என்பதற்கு பெண் மட்டுமல்ல, பொய் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது பாதி பேருக்கு தெரியவில்லை.